සුබෝදෑසන காலை வந்தனங்கள். අප එක්ව සිටින සීල කෙනෙක් යේසුස්ගේ නාමයෙන් ආදරයෙන් පිළිගන්න කැමතියි. எங்களோடு இணைந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். අපි මේ උරුදුන උදෑසන උන්වහන්සේට නමස්කාර කරන්න යනවා. இந்த காலவழி நாங்கள் தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். අපි උන්වහන්සේගෙන් කරුණාව ඉල්ලමු, ශක්තිය ඉල්ලමු, බලය ඉල්ලමු. උන්වහන්සේට මුළු බුද්ධියෙන් අපේ මුළු හැකියාවෙන් උන්වහන්සේට නමස්කාර කරන්න පිණිස. தேவனிடத்தில் அவருடைய கிருபை, அவருடைய பலத்தை நாங்கள் கேட்போம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க අපි ආඥා කාලයකට යමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, சுவாமி, நமஸ்கரிக்க ஒன்று கூடியிருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஆவியோடு உண்மையோடு செபிக்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க நீர் உதவி செய்ய வேணுமாக செபிக்கிறோம். நமஸ்கரிக்கிறதுக்கு விரோதமாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே எங்களுடைய பாடல் கூடாக உம்முடைய நாமம் மகிமை பெறத்தக்கதாக உதவி செய்ய வேணுமாக செபிக்கிறோம். கட்டுண்ட ஜனங்கள் ஆண்டவரே, உபத்திருக்கும் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நமஸ்கார கூடாக விடுதலை பெற வேணுமாக செபிக்கிறோம். ஐயா, சகல துதி கன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ආමේන්. හලෙලූයා. ස්තුතියි. நன்றி ஆண்டவரே. අපි උන්වහන්සේට මේ උදෑසන ප්‍රශංසා කරන්න යනවා. මම උන්වහන්සේ අපගේ පර්වතය. அவர் எங்களுடைய கண்மலையா இருக்கிறார். ஆகவே இந்த காலவளை நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். මොන දේ ආවත් අපගේ ජීවිතේ, මොන දේ අපි දැක්කත් අපි බය වෙන්න ඕනේ නැහැ. මොකද අපිට නොසැල් වෙන දෙවි කෙනෙක් ඉන්නේ. எந்த காரியம், எந்த பிரச்சனை, உபத்திரங்கள் நடந்தாலும் அசையாத தேவன் எங்களோடு இருக்கிறார். අපි සතුටින් උන්වහන්සේට ප්‍රශංසාව දෙමු. මන්ද උන්වහන්සේ අපගේ පර්වතය නිසා. நாங்கள் சந்தோஷத்தோடு பாடுவோம், அவர் எங்களுடைய கண்மலை. හලෙලූයා. நன்றி. සසල ගොඩින් ඉසුලුවා පර්වතයේ මා තැබුවා. කසල ගොඩින් ඉසුලුවා පර්වතයේ මා තැබුවා. කසල ගොඩින් ඉසුලුවා පර්වතයේ මා තැබුවා. පෞකාර ජීවිතේ නාමිදෙව්වා. මගේ සියලු දුක් බර සතුටට පෙරළුවා. පෞකාර ජීවිතේ මා මිදෙව්වා. මගේ සියලු දුක් බර සතුටට පෙරළුවා. ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි සැමදා. ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි සැමදා. செற்ற இருது தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிருது தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிருது தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையில் மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பவமான வாழ்க்கையில் மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானா. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானா. ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි සැමදා. ඔබ මාගේ පර්වතයයි, ඔබ මාගේ පර්වතයයි,
මාගේ පර්වතයයි සැමදා அவரெந்தன் கண்களை அவரெந்தன் கண்களை அவரெந்தன் கண்களை யானா அவரெந்தன் கண்களை அவரெந்தன் கண்களை அவரெந்தன் கண்களை யானா ඔබ මාගේ පර්වතයයි ඔබ මාගේ පර්වතයයි ඔබ මාගේ පර්වතයයි සැමදා උන්වහන්සේට කියන උන්වහන්සේගේ පර්වතය ඔබ මාගේ පර්වතයයි ඔබ මාගේ පර්වතයයි ඔබ මාගේ පර්වතයයි සැමදා நன்றி ஆண்டவரே ஓ வහන්සේ මගේ පාර්වතය පියාණන් ඕ වහන්සේගේ සභාවේ පාර්වතය ඔබ වහන්සේ පියාණන් ஆண்டவரே ඔබ වහන්සේගේ ජනතාව ඔබ වහන්සේ දරාගෙන සිටින නිසා ස්තුතියි பாவமான வாழ்க்கையை ஆண்டவரே මොන දේ ආවත් පියාණන් අපි මොන දේ දැක්කත් පියාණන් ඔබ වහන්සේ අපව දරාගෙන යනවා පියාණන් අපිට බය වෙන්න අවශ්‍ය නැහැ පියාණන් நன்றி நீர் எங்களுடைய பலனான දකුණු පසින් දහසක් කරනත් පියාණන් වම් පසින් දහසක් කරනත් උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරන දෙවියන් වහන්සේ නිසා ස්තුතියි Hallelujah, stuti, hallelujah, stuti, prashansa veva. Hallelujah, stuti, oh, hallelujah, stuti, pian, hallelujah. Hallelujah, stuti, pian, prashansa veva, gaurava veva, hallelujah. Oh, vahansar stuti, pian, sielu gaurava, mahime, oh, vahansar elenne, புகழும் உமக்கு ஆண்டவரே. mando vahanse mage meumkaarayan நீர் என்னுடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறீர். අප මේ ලෝකෙට එන්න ප්‍රථමින් පියන ඔබ වහන්සේ අපව තෝරගත්ත ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා. இந்த உலகத்துக்கு வர முன்பதாக தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரை துதிப்பதற்காக. මේ උදෑසන අපි ඔබ වහන්සේගේ පාද පාමුලට එන අපව පිළිගන්න පියාණනි. இந்த காலவேளையில் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். අපගේ අඩුපාඩු ඔබ වහන්සේ සාදන්න පියාණනි. எங்களுடைய ஒவ்வொரு பிழையான காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாரும். ඔබ වහන්සේ වගේ අපව සුද්ධ කරන්න පියාණනි. உங்களை போல நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள். ඔබ වහන්සේටම බාර වෙනවා මගේ යේසුස්. உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, ස්තුති. යහපත ඔබයි මා යේසුනි මා ගයන මේ ගීය තනුව ඔබයි යහපත ඔබයි මා යේසුනි මා ගයන මේ ගීය තනුව ඔබයි යහපත මා තුල හමු නොවුනා දුබලවු මා ඔබ සවිමත් කළා යහපත මා තුල හමු නොවුනා දුබලවු මා සිත සවිමත් කරා ස්තුති ඔබටයි ගෞරවයයි පැසසුම් මහිමය ඔබ හටවේ ස්තුති ඔබටයි ගෞරවයයි පැසසුම් මහිමය ඔබ හටවේ මිතුරන් සැම මාදුටුවේ ඔබ මෙන් කිසිවෙකු නෑ සමීදේ උන්වහන්සේ වගේ කිසිවෙක් හලලුයා සැම මාදුටුවේ ඔබ මෙන් කිසිවෙකු නෑ සමීදේ ඔබ නොමැති ජීවිතයක් නෑ සමීදේ නිම්නැති ප්‍රේමයම හැර නොයමි ඔබ නොමැති ජීවිතයක් නෑ සමීදේ නිම්නැති ප්‍රේමයම හැර නොයමි ස්තුති ඔබටයි ගෞරවයයි පැසසුම් මහිමය ඔබ හටවේ
සුම්මහිමය ඔබ හටවේ තුතිවුමකේ ගනවුමකේ පුගලුම් වේමයුම් ඔරවරකේ ස්තුතිවුමකේ ගනවුමකේ පුගලුම් වේමයුම් ஒருவருக்கே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் மேலையா என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் மேலையா என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே கனவுமக்கே புகழும் வேர்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனவுமக்கே புகழும் வேர்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே ஓ ஹalleluya ஓ மகே இயேசு சகல துதிகளும் ஆண்டவரே சகல மகிமையும் ஆண்டவரே நீர் என்னுடைய ஜீவன் ஆண்டவரே ஓ වහන්සේ මගේ ජීවය පියාණන් நீரே என்னுடைய ஜீவன் ஆண்டவரே ஓ වහන්සේ මාව සම්මත කරන්න වහන්සේ අපව ශක්තිමත් කරන්නේ நீரே எங்களை ஓ பலப்படுத்துகிறவர் වහන්සේ අර වෙන කවුරුත් නැහැ මගේ நீர் என்று எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே මගේ හදවත ඉල්ලන්නේ ඔබ වහන්සේව පියාණන් ஓ என்னுடைய முழு உள்ளத்தோடு உம்மை நான் தொழுகிறேன் මම ආස කරන්නේ ඔබ වහන්සේට පමණයි நான் මගේ ஆண்டவரே விரும்புகிறது இயேசுவை ஓ மாத்திரமே මගේ ජීවිතේ මම කැප කරන්නේ ඔබ වහන්සේට ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் මන්ද මට ඔබ වහන්සේ නොමැතිව ජීවිතයක් නැහැ යේසුනි நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது இயேசுவே ඔබ වහන්සේ නැත්නම් අප කිසිවක් නැහැ යේසුනි நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா ஓ අප සමග සිටිය මැනව යේසුනි நீர் எங்களோடு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ, ஸ்துதி. கர்த்தாவே உமக்கே Hallelujah. புகழ் உமக்கே கனம் ஆண்டவரே ஹalleluya எத்தனை மனிதனை பார்த்தேனையா ஒரு வரும் உம்மை போல இல்லையா எத்தனை மனிதனை பார்த்தேனையா ஒரு வரும் உம்மை போல இல்லையா நீரின்று வாழ்வே இல்லை உனதேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா நீரின்று வாழ்வே இல்லை உனதேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா துதி உமக்கே கனவுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனவுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே හලලූයා ඔබ වහන්සේ නැත්නම් අප කිසිවක් නැහැ මගේ යේසු. ඕ පියාණනේ අප සමග සිටින්න.
நீர் எங்களோடு අපව දිනෙන් දින ගෙන යන යේසුනි. நாள்தோறும் எங்களை நடப்பிக்கும் தெய்வமே අපේ ශක්තියෙන් අපිට කිසිවක් කරන්න බෑ எங்களுடைய යේසුනි. பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே. සියල්ල ඔබ නිසාමයි. වහන්සේගේ නාමයෙන්මයි. හලලුයා. உம்முடைய நாமத்தினால் மாத்திரம் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். பரிசுத்த தெய்வமே உமக்கே புகழ் ஆண்டவர். இந்த காலவேளை துதி உமக்கு. ஆண்டவரே சகல துதிகள் மகிமை உமக்கு. ප්‍රශංසාව දෙමු. கனம் உமக்கு. උන්වහන්සේට නමස්කාරය ඔසවමු මේ උදෑසන. හලලුයා. நாங்கள் தேவனுடைய நாமத்தை ඔබ உயர்த்துகிறோம். සිටින ස්ථානයේ දන ගහලා උන්වහන්සේට නමස්කාර நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து தேவனை අපගේ ஸ்தோத்திரிப்போம். නමස්කාරය ලබන්න උතුම් එකම තැනන් වහන්සේ ඔබ. எங்களுடைய நமஸ்காரத்துக்கு அதிகாரி ஒரே தேவன் மாத்திரமே. ஹalleluya. நன்றி இயேசுவே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. நீர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவனுள்ள நாமம், ஜீவனுள்ள தேவன் நீர். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. மகிமை இயேசுவே. மாறாதவரே. Hallelujah, hallelujah. நீர் ஆண்டவரே மாறாதவர். மனுஷர்கள் மாறினாலும் நீர் மாறாதவர். நீர் எங்களோடு இருப்பவர் ஆண்டவர். ස්තුතිය ඔබට. ஹalleluya. මගේ නමස්කාරය ඔබට. உமக்கே நன்றி. ஜீவனுள்ளவரே, ஜீவனிலும் மேலானவரே. ஹalleluya. උමගේ තුති උමගේ ගණන් උමගේ පුගල් යෙන් යේසුවේ ස්තුතිය ඔබට. ස්තුතිය ඔබටයි ගෞරවයයි මහිමය ඔබටයි මා යේසුනි. ස්තුතිය ඔබටයි මගේ ගෞරවයයි මහිමය ඔබටයි මා යේසුනි. ස්තුතිය ඔබටයි ගෞරවයයි පැසසුම් මහිමය ඔබ හට දෙනු. නවත්ත උන්වහන්සේට ස්තුති කරමු. හලලුයා. ස්තුතිය ඔබටයි ගෞරවයයි පැසසුම් මහිමය ඔබ හට වේ. තුති උමගේ oh Lord. තුති උමගේ ගණ උමගේ புகழும் வேண்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனவுமக்கே புகழும் வேண்மையும் ஒருவருக்கே. ஹalleluya. Oh இயேசுவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அந்த ஜீவனுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. වහන්සේගේ මහිමය மகிமை පුරවලා තියෙනවා යේසුනි. ஹalleluya. වහන්සේගේ මහිමය ඉදිරියේ යන අපගේ පව් සියල්ල සේදිලා ගිහලා දිනෝ යේසුස්. நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ඒකයි අපිට වහන්සේගේ පාද පාමුලට එන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. பாதத்தண்டில் வர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. වහන්සේගේ වචනේ කියනවා වහන්සේගේ මහිමෙන් සියල්ල කමා කරනවා. அவருடைய மகிமை நிமித்தமாக எங்களுடைய சகல பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுக்கிறார். වහන්සේගේ කරුණාව නිසා අපගේ සියලු වැරදි අපගේ සියලු අඩුපාඩුකම් වහන්සේ අමතක කරනවා. அவருடைய கிருபை நிமித்தமாக அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். මන්ද වහන්සේට වටින අපගේ ජීවිත அவருக்கு எங்களுடைய ஜீவன் பெருமதியாய் இருக்கிறது. අපගේ නමස්කාරය எங்களுடைய துதி அவருக்கு பெருமதியாய் இருக்கிறது. වහන්සේගේ ගැලවීම නිසා அவருடைய ස්තුතියි. ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி ஆண்டவரே. වහන්සේගේ මහිමය. நன்றி தகப்பனே. ඕ ඒ ශකීනා මහිමය. ஷெக்கைனா Hallelujah. மகிமைக்காக ඕ ஸ்தோத்திரம். රනමස්සීරලලරබස්සේ. இயேசுவே ඕ ஸ்தோத்திரம். උන්වහන්සේට තලන්ත පාවිච්චි කරන උන්වහන්සේට අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. ඕ උන්වහන්සේගේ அவருடைய තුල බලයෙන් நாமத்தை පිරෙමු. ஆவியானவர் நிமித்தமாய் උන්වහන්සේව අත්දකිමු.
උන්වහන්සේව ස්පර්ශ කරන්න அவருடைய උදෑසන. தொடுதலுக்காக நாங்கள் Hallelujah. ஒன்று நிற்போம். ඔගලන්ට ඕන නම් කෑ ගහන්න, ඔගලන්ට ඕන නම් නටන්න උන්වහන්සේගේ පාද පාමුල. அவருடைய ඒ சமூகத்தில் ප්‍රීතිය අත්විඳිමු. உங்களுக்கு Hallelujah. விடுதலையோடு அவரை හෝරිලා රරබා ශන්දලා රරබා ෂෙතොලරියා. රිබා කුදුරුරුරුබු සෙතේ නම යන්දේරා. රිහත්තින නම යතෝලරියා රරබා සතේන නනබස්. උන්වහන්සේගේ පාද පාමුල සියල්ල තියෙනවා. அவருடைய பாத தண்ணில் வைக்கிறோம். උන්වහන්සේගේ අභිමුඛයේ සියලු දේ තියෙනවා. அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் முடியும். නමුත් අපි මේ ලෝකයේ අඳුර අතකගා ඉන්නවා. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் இருளை நோக்கி போகிறோம். උන්වහන්සේ බොහෝම කනගාටුවෙන් අප දිහා බලා ඉන්නවා. அவர் எங்களோடு வேதனையோடு எங்களை நோக்கி பார்க்கிறார். උන්වහන්සේ ආදරෙන් උන්වහන්සේගේ ජනතාවට කතා කරනවා. එන්න දරුවෝ මං ගාවට මං උඹට සියල්ල දෙන්නම්. தேவன் அன்போடு கதைக்கிறார். நீர் என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி. අපි මේ උදෑසන උන්වහන්සේට නැවත නැවතත් බාර වෙමු. ஹalleluya. இந்த අපේ காலை ජීවිතය අටක් කරමු. எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். උන්වහන්සේට ක්‍රියා කරන්න ඉඩ දෙමු. அவருக்கு கிருகை செய்ய எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். උන්වහන්සේගේ මහත් දේ අපගේ ජීවිත තුළ අපත් அவருடைய பெரிய காரியத்தை நாங்கள் காண போகிறோம். ඒක උන්වහන්සේගේ පොරොන්දුවක්. அது அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. හලලූයා. ස්තුති පියාණන්. ප්‍රශංසා ஆண்டவரே, වේවා. ගෞරව වේවා. මහිම தகப்பனே, වේවා. உமக்கு நன்றி ඕ ஆண்டவரே. වහන්සේට කාලේ නිසා ස්තුති කරනවා. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ඕ වහන්සේව ස්පර්ශ කරන්න දුන්නව කරුණාව. நீர் எங்களை தொட்டபடியாய் ஸ்தோத்திரம். ඕ වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න දුන්නව කරුණාව. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ඕ අප එක එක්කිනව වහන්සේ බාර ගන්න நீர் පියාණන්. எங்களை பொறுப்படுங்க தகப்பனே. අපව දරා ගන්න පියාණනි. எங்களை தாங்கி வழி நடத்தும். අප දුර්වල වෙන්න පුළුවන් පියාණනි. நாங்கள் பலவீனமாய் இருக்கலாம். අප පසුබට වෙන්න පුළුවන් පියාණනි. நாங்கள் பின்னோக்கி இருக்கலாம். නමුත් වහන්සේගේ කරුණාව නිසාම අපව වහන්සේ රැක ගන්න නිසා. உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை இழுத்து கொண்டபடியாய் நன்றி. මේ කාලේ නිසා ඔබ වහන්සේට නැවතත් ස්තුතිවන්ත වෙනවා මගේ நேரத்துக்காக යේසුස්. மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். පියාණනි ඔබ වහන්සේට සියල්ල නිසා ස්තුති කරනවා. தகப்பனே, சகல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். මේ සියල්ල ඉල්ල මම බාර වෙන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. சகல காரியத்தையும் கேட்டு வேண்டிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். අප දෙවියන් වහන්සේගේ වචනේ බෙදා ගැනීම සඳහා ප්‍රධාන පාලකතුමාට ආරාධනා இந்த කරනවා. நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக எங்களுடைய பிரதான போதகரை நாங்கள் அழைக்கிறோம். ජීවමාන දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඔබ හැම කෙනෙක්ම ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். තවත් දවසක ස්වාමින් වහන්සේව නමස්කාර කරන්නට උන්වහන්සේගේ වචනය අසන්නට ලැබීම ඉතා මහත් වූ භාග්‍යයක්. மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அதை நாங்கள் பார்க்கவும் தேவன் கொடுத்ததான பெரிதான கிருபையாக இருக்கிறது. ස්වාමින් වහන්සේට හැවුම්කන් දෙන උන්වහන්සේගේ හඬ අසන්න කැමති හැම කෙනෙකුටම ස්වාමින් වහන්සේ කතා කරනවා. தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் அதை கேட்க விரும்புகிறவர்களையும் தேவன் அதிகமாய் பார்க்கிறார். අද ගොඩක් අය ඉන්නවා උන්වහන්සේගේ හඬට හැවුම්කන් දෙන්න කැමති නැති අය. இன்றைக்கு அதிகமானோர் இருக்கிறார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லாம. ඊට පස්සේ කියනවා දෙවියන් වහන්සේ කතා කරේ නැහැ කියලා කියනවා. அதற்கு பின்பதாக சொல்லுகிறார்கள் தேவன் பேசவில்லை என்று. නමුත් අපි දකිනවා උන්වහන්සේගේ වචනේ ස්වාමින් වහන්සේ පැහැදිලිවම උන්වහන්සේගේ වචනෙන් අපිට කතා කරනවා. ஆனால் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட அவர் பேசுகிறது. ඉතින් මම විශ්වාස කරනවා මෙතන ඉන්න හැම කෙනෙක්ම ඔබ මේ අසන්නව හැම කෙනෙක්ම ඔබ විවෘතව ඔබ ස්වාමින් වහන්සේගේ අඬ අසන්න ඕන කියන ඌමනාවෙන් සිටිනවා කියලා මම විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல கேட்கிற யாவரும் நீங்கள் விருப்பத்தோடு உற்சாகத்தோடு தேவையோடு கூட இதை கேட்கிறீர்கள் என்று. ඉතින් ස්වාමින් වහන්සේ ඔබට කතා කරනවා. தேவன் உங்களோடு பேசுவார். අපි මේ මොහොතේ උන්වහන්සේ කතා කරන මෙන්න අපි ඉල්ලලා අපි යාඥා කරමු. தேவன் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். දවසේ මේ වචනය අසන්නා වූ හැම කෙනෙකුටම ආශිර්වාද ලත් දවසක් ආශිර්වාද මෙයක් වෙන පිණිස අපි යාඥා කරමු. இந்த நாளிலும் வார்த்தையை கேட்கிறதான யாவருக்கும் இது ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை, ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமையும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ජීවමාන ප්‍රේමවන්ත ජේසුස් වහන්සේ ஜீவனுள்ள அன்புள்ள ඔබ தேவனே, වහන්සේ අපට දුන්නා ඔය මහත් වූ ගැලවීම නිසා ස්තුතිවන්ත වෙනවා. நீர் எங்களுக்கு கொடுத்ததான பெரிதான ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி යානනි ඔබ செலுத்துகிறோம். වහන්සේ අපිව පාපෙන් සාපෙන් මරණයෙන් නිදහස් කර තිබෙන නිසා ස්තුතිවන්ත වෙනවා. இயேசுவே, நீர் எங்களை பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் இருந்து விடுதலையாக்கிறபடியால் நன்றி ඔබ செலுத்துகிறோம். වහන්සේව හදහන ඔබ වහන්සේව විශ්වාස කරන ඔබට යාඥා කරන අයට ඔබ වහන්සේ මහත්සේ ඔබ වහන්සේ පිළිතුරු දෙන නිසා ස්තුතිවන්ත වෙනවා. உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், உம்மை பின்பற்றுகிறவர்கள், உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற வல்லமையுள்ள தெய்வமாய் මුළු இருக்கிறீர். විශ්වයේම මනුෂ්‍යයන් මැද්දේ වාසය කරන්නා වූ මනුෂ්‍යයන්ගේ හඬට හැවුම්කන් දෙන එකම දෙවියන් වහන්සේ නිසා අපි ස්තුතිවන්ත වෙනවා. இந்த முழு உலகத்திலும் வாசம் பண்ணுகிற மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரே தேவன் நீராகவே இருக்கிறார். ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපිට අද කතා කළ මැනව. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களோடு பேசும். අපිට ඔබ වහන්සේට කීකරු වෙන්න උපකාර කළ මැනව. உமக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு உதவி අපි செய்யும். මුළුමනින් බාර වෙනවා යටත් වෙනවා. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால் ආමේන්. ஆமென்.
හොඳයි අපි මේ දවස් ටිකේ අපි බලාගෙන ඉන්නවා නේමායගේ කතාව අපි බලමින් යනවා. நாங்கள் இந்த நாட்களில் தொடர்ந்தாக நெகேமியாவினுடைய கதையை பார்த்து வருகிறோம். නේමයාගේ කතාවේ අපිට පැහැදිලි ඔහුට එන්නව අභියෝග අපි දැක්කා. நாங்கள் பார்த்தோம் அவருக்கு இருக்கிறதான சவால்களை குறித்து. අපි දැක්කා ඔහු එන්නව හැම අභියෝගෙම ජය ගන්න එක. வந்த எல்லா சவால்களிலும் அவர் வெற்றி கொண்டதை நாங்கள் பார்த்தோம். ඒ වගේම ඔහු ස්වර්ගයේ දොර අරගත් එකත් අපිට පැහැදිලි. அவர் பரலோகத்தின் வாசலை திறந்த விதத்தை நாங்கள் பார்த்தோம். අවුරුදු 70ක් තිස්සේ වහල්කම හිටපු සෙනගට නිදහස් වෙලා ඔවුන්ගේ දේශයට ගිහිලා දේශය ගොඩනගන්නට පුළුවන්කම සිද්ධ වෙනවා ඔහුගේ ඒ යාඥාව නිසා. 70 வருட அடிமைத்தனத்துக்கு பின்பதாக அவர்கள் மறுபடியும் அவருடைய இடங்களுக்கு சென்று கட்டுகிறதை அவருடைய ஜெபத்து கூட அந்த காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் මම பார்த்தோம். කැමති ඔහු යාඥා කරපු හැටි ඔබට නැවත පොඩ්ඩක් මතක් කරන්න. நான் விரும்புகிறேன் அவர் ஜெபித்த விதத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த. අඬමින් වැළපෙමින් ඔහු නිර්හාරව රැඳවල් ඔහු යාඥා කරනවා. அவர் அழுது புலம்பி உபவாசம் இருந்து அங்கே ஜெபிக்கிறார். ඔහුගේ යාඥාවට දෙවියන්වහන්සේ පිළිතුරු දෙනවා. அவருடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் ඒ கொடுக்கிறார். යාඥාවෙන් පස්සේ ඔහුට රෝෂමල් ගමනක් තිබුණේ නැහැ බෑයි. அவருடைய ஜெபத்துக்கு பின்பதாக ஒரு சாதாரணமான ஒரு நிலை இருக்கவில்லை. එක යාඥාවට පිළිතුරු හම් වෙනකොට තව අභියෝගයක් ඔහුට එනවා. ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் பொழுது இன்னொரு சவால் வருகிறது. නැවත ඔහු යාඥා කරනවා. மறுபடியும் ஜெபிக்கிறார். ජීවමාන දෙවියන්වහන්සේ උත්තර දෙනවා. ஜீவனுள்ள தேவன் பதில் නැවත கொடுக்கிறார். ප්‍රශ්න එනවා. மறுபடியும் பிரச்சனை නැවත வருகிறது. ඔහු යාඥා කරනවා. மறுபடியும் ஜெபிக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔහුට නැවත ඔහුට සහනයක් දෙනවා. தேவன் மறுபடியும் அவருக்கு உதவி செய்கிறார். නොකඩවා ඔහුගේ මරණය දක්වා අපි මේ කාරණාව අපි දකිනවා. அவருடைய மரணம் வரையிலும் தொடர்ச்சியாக இந்த காரியத்தை நாங்கள் හැබැයි பார்க்கிறோம். දේශයේ දෙවියන් වහන්සේ ඔහු කරන්න ආපු ඒ වැඩේ සම්පූර්ණ වෙනවා. தேசத்திலே தேவன் அவரை கொண்டு செய்ய இருந்த காரியம் அங்கே நடந்து ඔහු முடிந்தது. යම් කාරණාවකට ආවද ඒ කාරණාව සම්පූර්ණ වෙනවා. அவர் ஒரு காரியத்துக்காய் வந்தார், அதை அவர் சம்பூர்ணமாக ඉතින් முடித்தார். මම කැමති මේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ පද කීපයක් ඔබට නැවත මතක් කරන්න. நான் விரும்புகிறேன் 3ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த. අපි දැක්කා ඔව් ඇවිල්ලා ඔව් මොනවද කරන්න කිව්වොත් එකින් එක පවුල් එකින් එක ගෝත්‍ර ඔවුන් වගකීම් අරගෙන ඔවුන් ඉන්නව පළාත ඔවුන් වැඩ කරන්න පටන් ගත්තා. அங்கே இருக்கிற சிலர்கள் அவர்கள் ஒவ்வொரு கோத்திரங்களாக ஒவ்வொரு பகுதிகளை எடுத்து அவர்கள் கட்ட ஆரம்பித்தார். තමුන් ඉන්නව ඒ පළාත්වල ඉඳලා ඔවුන් ඒ වැඩේ කරන්න පටන් ගන්නවා. தாங்கள் இருக்கிறதான பிரதேசத்திலே இருந்து அவர்கள் அந்த கட்டிடங்களை கட்ட ඉතින් ஆரம்பித்தார். අපි බලමු තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ අපි කියවමු. 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். එකල උත්තම පූජකයා වූ එලියාෂීබ් තේම පූජකයා වූ ඔහුගේ සහෝදරයන් සමග නැගිට බැටළු දොරටුව ගොඩනගා ඒක විශුද්ධ කොට ඒකේ දොරවල් තැබුවෝය. හොඳයි. දැන් අපිට පැහැදිලි මෙතන කතා කරනවා මේ උත්තම පූජකයා. එතකොට මේ පූජකයායි ඔහුගේ පවුලේ අය සහෝදරයන් එකතු වෙලා ඔවුන් ඇවිල්ලා ඒ කිව්වා වූ ඒ බැටළු දොරටුව ඔවුන් ගොඩ නැගුවා කියලා මෙතන කියනවා. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பிரதான ஆசாரியனாகி எலியாசிபும் அவருடைய சகோதரர்கள் ஆசாரியர்கள் அவர்கள் எழுந்து ஆட்டுவாசலை அவர்கள் கட்டி வைத்தார்கள். ඊට පස්සේ මම කැමති 12 වෙනි පදයට ඔබගේ අවධානය ගෙනියන්න. 12ஆம் வசனத்துக்கு உங்களுடைய அவதானத்தை செலுத்து. ඔහු ගාව යෙරුසලම් පලාතෙන් දෙකෙන් කොටසකට අධිපතියා වූ අල්ලෝයෂ්ගේ පුත්‍ර වූ ශල්ලූම්ද ඔහුගේ දූවරුද අලුත් වැඩියා කළෝය. හොඳයි. මෙතන කතා කරනවා යෙරුසලමේ පළාතෙන් දෙකෙන් කොටසක්. ඒ කියන්නේ භාගයක්ම අයිතිව බාරව ඉන්නව හැමති කෙනෙක් ඔහුද ඔහුගේ දූවරුද මේ වැඩේ කළා කියලා කියනවා. அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கும் பிரபுவாகிய எருசலேம் பட்டணத்தின் அரவாசிக்கு சொந்தக்காரனாகிய அவருடைய குமாரன் சல்லும் அவருடைய குமாரத்திகளும் பழுது பார்த்து கொண்டு கட்டினார்கள். ඉතින් පැහැදිලි ඔහුගේ පුත්‍ර වූ ශල්ලුම්ද ඔහුගේ දූවරුන්ද අලුත් වැඩියා කළෝ කියලා කියනවා. குமாரன் சல்லும் அவன் குமாரத்திகளும் அங்கே பழுது பார்த்து கட்டினார்கள். එතකොට අපිට පැහැදිලි මෙතන පිරිමියයි විතරක් නෙවෙයි මේ කාන්තාවනුත් එකතු වෙලා තියෙනවා උන්වහන්සේගේ වැඩේ කරන පිණිස. நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் அங்கே இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை ඉතින් මෙතන கட்டுகிறார்கள். මේ විශේෂ නිසා මේ ඒ නම සඳහන් කරලා තිබෙනවා. அவர்கள் விசேஷமா இருக்கிறபடினாலே அவருடைய பெயர்கள் அங்கே එතකොට எழுதப்பட்டிருக்கிறது. ඒ අය නිකන් බලන් හිටියා නෙවෙයි. ඒ අය විතරක් නෙවෙයි. ඒතකොට දෙකෙන් කොටසක් කියන්නේ ජෙරුසලමේ විශාල පළාතක ලොකු අය ඔක්කොම තියෙන අය. නමුත් ඔවුන්ද ඔවුන්ගේ දූවරුද පුත්‍රයෝද වැඩ කළා කියලා කියනවා. நாங்கள் பார்க்கிறோம், எருசலேமின் அரவாசி பகுதி என்று சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் வசதியாக இருந்தவர்கள், ஆனாலும் அவர்கள் அவருடைய குமாரத்திகளும் அங்கே பழுது பார்த்து கட்டினார்கள். ඉතින් මම හිතනවා ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ අපිද අපේ පවුලේ ඉන්න දූවරු පුත්‍රවරු මේ අම්මලා තාත්තලා අපි ඔක්කොම ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ අපි කරන්නට අවශ්‍යයි. நாங்களும் தேவனுடைய வேலையை எங்களுடைய குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள், எங்களுடைய தாத்தா பாட்டிகள் நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் செய்ய வேண்டும். දැන් අපිට දොරවල් හදන්න නැහැ.
இப்பொழுது எங்களுக்கு கதவுகள் අපිට දැන් கட்டுவதற்கல்ல, තාප්ප පවුරු හදන්න නැහැ. எங்களுக்கு மதில்கள் சுவர்கள் கட்டுவதற்கல்ல. හැබැයි අපිට තියෙනවා මනුෂ්‍ය ජීවිතය හදන්න ගොඩනගන්න අලුත් වැඩියා කරන්න අපිට තිබෙනවා. எங்களுக்கு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கும் அதை பழுது பார்ப்பதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும். ඉතින් අපි පවුලක් ලෙස අපි වැඩේ කරන්නට අවශ්‍යයි. நாங்கள் குடும்பமாக அந்த வேலை செய்வது අපි அவசியம். එක්සිත්ව කරන්නට අවශ්‍යයි. நாங்கள் ஒரு மனமாக அந்த வேலை செய்ய අපි வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ කරන්න ගියා කියලා අපිට බහදා ඉන්නේ නැතුව තියෙන්නේ නැහැ. தேவனுடைய வேலையை செய்ய போனோம் என்பதற்காக எங்களுக்கு தடைகள் வருகிறது இல்லை என்று சொல்ல முடியாது. හොඳයි. අපි යමු ඊට පස්සේ අවසාන පද දෙක අපි කියවමු. நாம் கடைசி வசனங்கள் இரண்டையும் வாசிப்போம். 31 සහ 32 අපි කියවමු. ඔහු ගාව රන්කරුවෙක් වූ මල්කියා හම්මිප්කායි දොරටුව ඉදිරිපිට නෙතිනීම් වරුන්ගෙන්ද වෙලෙන්දන්ගෙන්ද ගෙවල් දක්වාත් කොනේ උඩුමාල දක්වාත් අලුත් වැඩියා කළේය. මෙතන කියන මේ රත්තරන් භාණ්ඩත් එක්ක වැඩ කරන එහෙම නැත්නම් ව්‍යාපාරික එහෙම නැත්නම් මේ රත්තරන් බඩුව හදන මෙන්න ඒ අයද ඒ අයගේ පවුලේ අයද එකතු වෙලා මෙතන අලුත් වැඩියා කරා කියලා මෙතන කියනවා. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பின்னக தட்டானின் தங்கம் செய்கிறவர்கள் அவர்கள் இணைந்து அவருடைய குடும்பமாக இணைந்து அவர்கள் வீடு மேல் வீடு மட்டாக அவர்கள் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். ඉතින් අපිට පැහැදිලි දැන් මේ ඔක්කොම වැඩ කරන්න පටන් අරන් තියෙනවා. நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் யாவரும் வேலை செய்ய මේ ஆரம்பித்திருக்கிறார்கள். හැම කෙනෙක්ම ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍ය රට ගොඩනගන පිණිස වැඩ කරන්න පටන් අරන් තිබෙනවා. இவர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தங்களுடைய இடத்தையும் அவர்கள் அங்கே கட்ட හැබැයි ஆரம்பித்தார்கள். දැන් මේක කරන්න පටන් ගත්තා කියලා මිනිස්සු ඔක්කොම සතුටු වෙලා අනේ හොඳයි කියන්න පරුත් ඇදුවේ නැහැ. இவர்கள் கட்ட ஆரம்பித்ததும் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு சிறப்பென்று அங்கே சொல்லவில்லை. නමුත් ඊට පස්සේ අපි දකිනවා ඒ වටපිටාවේ ඉන්න අය ඊර්ෂ්‍යා කරන්න පටන් ගන්නවා. நாம் பார்க்கிறோம் அங்கே சுற்றியுள்ளவர்கள் பொறாமை அடைந்தார்கள். ඔව් ඒ අය මේ අයගේ දේවල් අධෛර්ය කරන්න පසුබට කරන්න මෙයාගේ වැඩ නතර කරන්න වුන් උත්සාහ කරනවා. அவர்கள் இவர்களை அயதரியப்படுத்தவும் இவருடைய வேலைகளை அங்கே முடக்குவதற்கும் அவர்கள் உடன் உற்சாகப்பட்டார்கள். අපි සේවය කරනකොටත් එහෙම තමයි. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதும் அப்படித்தான். මිනිස්සු අපිව අධෛර්ය කරනවා. ஜனங்கள் எங்களை අපි அதைரியப்படுத்துவார்கள். කොහොමද අධෛර්ය කරන්නේ? எப்படி எங்களை මේක அதைரியப்படுத்துவது? බොරු වැඩක්. இது பொய்யான வேலை. කොයි ආගමත් එකයි. எல்லா மதமும் ஒன்று. ඕගලන් ඇවිල්ලා ආගම කියලා දෙන්න ඕන අපිටත් ආගමක් තියෙනවා. நீங்கள் வந்து எங்களுக்கு மதத்தை சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு மதம் இருக்கிறது. ඔව් හැබැයි මිනිසුන්ගේ ජීවිතවල් වැටිලා නැති වෙලා තියෙනවා ගොඩක්. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையானது விழுந்து உடைந்து போய் இருக்கிறது. ඉතින් අපි அதிகமாக. 4 වෙනි පරිච්ඡේදයට ගියාම நாங்கள் 4ஆம் දැන් அதிகாரத்துக்கு මේ අය போகும்போது බොහොම හුනන්දුවෙන් ශක්තිමත්ව මේ ඔක්කොම බලාපොරොත්තුවක් ඇතුව මේ අය ගොඩනගන්න පටන් ගන්නවා. இவர்கள் எதிர்பார்ப்போடு அநேக சவால்களோடு கூட இதை கட்ட මොකද ஆரம்பிக்கிறார்கள். එතන වෙන්නේ හොඳ වැඩක්. அந்த இடத்துல நடக்கிறது நல்ல காரியம். මොකද පිච්චිලා තියෙන දේවල් ඒගොල්ලෝ අලුත් වැඩියා කරනවා, කැඩිලා තියෙන දේවල් අලුත් වැඩියා කරනවා. ඉතින් අපිට මේ රට ගොඩනගනවා සංවර්ධනය කටයුතු කරමින් සිටිනවා. அங்கே எரிந்த இடங்கள் அங்கே கட்டப்படுகிறது, இடிந்த இடங்கள் கட்டப்படுகிறது. அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து இந்த காரியத்தை கட்டுகிறார்கள். සාමාන්‍යයෙන් අපි බැලු සාමාන්‍ය දැනිමනුවක් මොනවද වෙන්න ඕනේ? මිනිස්සු සතුටු වෙන්න ඕනේ. අඩේ මේ මිනිස්සු හොඳ වැඩක් කරනවානේ කියලා. நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஜனங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், இவர்கள் நல்ல காரியம் செய்கிறார்கள். නමුත් එහෙම දෙයක් අපි දකින්නේ නැහැ. ஆனால் நாங்கள் அப்படி ஒன்றை பார்க்கிறது අද இல்லை. හැම කෙනෙක්ගේම ජීවිතේ මේ ප්‍රශ්න වලට අපි හැම කෙනෙක්ම මුහුණ දෙනවා. எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படியான காரியத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். ඔව්. හැබැයි ඉතින් කනගහටුවට අපේ වගේ රටවල් වල கவலைக்குரிய காரியம் எங்களுடைய நாட்டை போல කොයි හරි පල්ලියක් ගැව්වනම් මිනිස්සු අපිට ප්‍රශ්න කරනවා, අපිට විරුද්ධව මිනිස්සු නැගිටිනවා. ஒரு பள்ளியை அவர் உடைக்கும் பொழுது ஜனங்கள் கேள்வி கேட்பார்கள். அவர் අපි කොයි හරි පල්ලියක් හදන්න පටන් ගත්තොත් අපි සේවය කරනවා නම් හොඳ දෙයක් කරනකොට මිනිස්සු ඒක ගැන ප්‍රශ්න කරන එකට විරුද්ධව නැගිටිනවා. நாங்கள் ஒரு இடத்திலே சபையை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஊழியங்களை தொடங்கும் பொழுது ஜனங்கள் அங்கே விரோதமாக எழும்புவார்கள். හැබැයි බහර් එකක් ක්ලබ් එකක් දැම්මම කවුරුත් මොකුත් කියන්නේ නැහැ. அந்த இடத்திலே மதுபான குடிகார கடைகள் அல்லது ஏதாவது ஒன்று தொடங்கும் பொழுது அவர்களுக்கு விருப்பம். ඉතින් මේක තමයි අපේ සෙනගගේ මානසිකත්වය. இதுதான் எங்களுடைய ஜனங்களுடைய மனநிலை. බොහෝ අය මේවැනි මානසිකත්වවල සිටිනවා. அதிகமானோர் இப்படியான மனநிலையிலே இருக்கிறார். මේක හැමෝටම නෑ මේ ප්‍රශ්නේ. அது எல்லோருக்கும் இந்த பிரச்சனை ඒ இல்லை. එක්කෙනෙක් දෙන්නෙකුට මේ ඊර්ෂ්‍යාවම අනිත් අය එමින් සැර වැරදි ආකාරව පොළඹවලා ඔන්න ඒ අයව අවුස්සලා යවනවා. මේ අපි විරුද්ධව වැඩ කරනන්න උන් අවුස්සනවා. ஒரு சிலருக்கு இந்த பொறாமை இருக்கிறபடினாலே அவர்கள் ஜனங்களை கூட்டி ஜனங்களை தூண்டி விடுகிறார்கள் இந்த காரியத்துக்கு விரோதமாக எழும்பும்படியாக. හොඳයි අපි බලමු මේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ සිට අපි බලමු. අප විසින් පෞර සාධන බව සන්බලත් ඇසූ විට ඔහු කෝපවි අතිශයින් උදාස්ව යුදෙව්වන්ට නින්දා කරමින්. හොඳයි අපිට පැහැදිලි මේ 1 වෙනි පදේ කියනවා මේ අපි මේ පෞර සාධන බව සන්බලන්නට හැසුණු විට ඔහු කෝප වෙනවා. අතිශයින් උදාස්ව යුදෙවරුන්ට නින්දා කරන්න පටන් ගන්නවා. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சல்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கத்தம் பண்ணி
ඔවුගෙන් සල්ලි ඉල්ලලාද? அவரிடத்திலே பணம் கேட்டார்களா? ඔවුගෙන් උදව්වක් ඉල්ලලාද? அவரிடத்திலே உதவி கேட்டார்களா? අපි කියනවානේ අර මොකද්ද කියන්නේ බල්ලා පිදුරු කන්නේත් නැල්ලු කන ගොනාට දෙන්නෙත් නැල්ලු. அது நாங்க சொல்லுவோம், நாய் வைக்கோல் சாப்பிடுகிறதும் இல்லை, சாப்பிடுகிறதற்கு விடுகிறதும் இல்லை. වැඩ කරන අයට වැඩ කරන්න දෙන්නෙත් නැහැ. ඒ මිනිස්සු වැඩ කරන්නෙත් නැහැ. அவர்கள் வேலை செய்கிறதும் இல்லை, வேலை செய்கிறதற்கு விடுகிறதும் இல்லை. මිනිසුන්ට අපි යාඥා කරලා මිනිස්සු යක්ෂාත්මෙ නිදහස් වෙනවා, ඌනියන් කොඩින වල නිදහස් වෙනවා, සුවය ලබනවා, සැනසීම ලබනවා. ඒ මිනිසුන්ට ඒ ආගම වලට ඒක කරන්නත් බෑ. ඒක කරන මේ බයිබල් කාර්යයන්ට දෙන්නෙත් නැහැ. ஜனங்கள் அங்கே பிசாசின் பிடிகளிலிருந்து பில்லி சூனியத்திலுமிருந்து போராட்டங்களிலிருந்து அவர்களை ஆறுதல் அடைந்து விடுதலை ஆக்குகிறார்கள். வேறொரு மதத்தில் அந்த காரியங்களை செய்கிறதும் இல்லை, செய்கிறவர்களே அவர்கள் செய்கிறவர்களுக்கு விரோதமாக මොකද எழும்புகிறார்கள். මේ බෝන ගිහින් අයට මේක කරන්න පුළුවන්. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இதை செய்ய මේ முடியும். බයිබල් කාර්යයන්ට මේක කරන්න පුළුවන්. பைபிள்காரருக்கு இதை செய்ய முடியும். හැබැයි අයට කරන්න දෙන්නෙත් නැහැ. ஆனால் அவர்களுக்கு செய்ய விடுகிறது. මොනවාද කරන්නේ? නින්දා කරන්න පටන් ගන්නවා. என்ன செய்கிறார்கள்? அவர்களை நிந்திக்கிறார்கள். සමහරට කියන ඔයගලන්ට සල්ලි හම්බ වෙන නිසා තමයි යන්නේ කියනවා. சிலர் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பணம் கிடைக்கிறபடினாலே செய்கிறீர்கள். ඔයගලන් ආගමට අරවල තියෙන සල්ලි දීලා කියලා කියනවා. நீங்கள் பணம் கொடுத்து உங்களுடைய மதத்துக்கு ஜனங்களை එතකොට திருப்புகிறீர்கள். ඒක මිනිසුන්ට නින්දාවක්. அது ஜனத்துக்கு ஒரு நிந்தை. ඒක ටිකක් ලොකු අඩු පුංචිකමක්. அது அவர்களை குறைவாய் மதிப்பிடுகிறது. ඒ නිසා මොකද කරන්නේ? ඉතින් මිනිස්සු හරි බයයි. ஆகவேதான் ஜனங்கள் ඒ பயப்படுகிறார்கள். නිසා සමහර අය කියන අපි පවුල් පොත් කපනවා කියලා. ஆகவே சிலர் சொல்லுகிறார்கள், உங்களுடைய குடும்ப பதிவை வெட்டுவோம் என்று. එහෙම නැත්නම් ඔයගොල්ලන්ට වල දෙන්නේ නැහැ කියනවා. அல்லாவிட்டால் உங்களுக்கு குழிகள் தரமாட்டோம் என்று. එහෙම නැත්නම් ඉස්කෝලේට දාගන්න බැරුව යයි කියලා කියනවා. அப்படி இல்லாவிட்டால் ஸ்கூல்ல உங்களை சேர்த்துக் கொள்ள කොහොම முடியாது. හෝ මේ යහපත් වැඩේට ඔම් පාර ගහන එක තමයි සාමාන්‍ය මනුෂ්‍යයන්ගේ ස්වභාවය. எப்படி இருந்தாலும் இந்த நன்மையான காரியத்துக்கு விரோதமாக எழும்புகிறது தான் சாதாரணமாக இருக்கிறது. ඉතින් මේ ප්‍රශ්නට අපි හැමෝටම මුහුණ දෙන්න වෙනවා. இந்த பிரச்சனை நாங்கள் எல்லோரும் முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. අනිවාර්යයෙන්ම බෝන ගේන අය බයිබල් කාර්යෝ ජයග්‍රහණය කරනවා. ஆனாலும் மறுபடியும் பிறந்தவர்கள் பைபிள்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். හේතුව ඇයි? என்ன காரணம்? මලවුන්ගේ නැගිට ජීවමාන දෙවියන් වහන්සේ අපෙත් එක්ක සිටිනවා. மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் அவர் எங்களோடு கூட ඒ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපෙත් එක්ක වැඩ කරනවා. அந்த தேவன் எங்களோடு வேலை ඒ செய்கிறார். දෙවියන් වහන්සේ තාම ආස්කම් කරනවා. அந்த தேவன் இன்னும் அற்புதம் செய்கிறார். පුදුම දේවල් කරනවා. ஆச்சரியமான ඒ வேலை නිසා செய்கிறார். අපිට ගමනක් තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு பயணம் දෙවියන් இருக்கிறது. වහන්සේත් එක්ක එකතු වෙන හැම කෙනෙකුට මේ ගමන තියෙනවා. அந்த தேவனோடு இணைகிற யாவருக்கும் அந்த பயணம் இருக்கிறது. හොඳයි. දැන් අපි දෙවෙනි පදෙත් අපි කියමු. நாங்கள் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். තමාගේ සහෝදරයන් සමාරියේ සේනාව ඉදිරිපිට කතා කොට මේ බෙලහීන යුදෙව්වෝ මක් කරද්ද? මිනිසුන් ඔවුන්ට ඉඩ දෙනවා ඇද්ද? ඔවුන් පූජා කරනවා ඇද්ද? දවසකින් තීන්දු කරනවා ඇද්ද? දවා දමන්ට යෙදුණු ගල් නැවත පස් ගොඩවලින් උපදවා ගන්නවා ඇද්දැයි කීවේය. මෙතන බලන්න කියනවා ඉස්සලාම බෙලේ ඉන්න යුදෙව්වලු. இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், அற்பமான யூதர்கள். මේගොල්ලන්ට මේක කරන්න පුළුවන්ද? இது இவர்களுக்கு செய்ய முடியும். ඔවුන් පූජාවන් පවත්වන්න යනවද? அவர்களுக்கு ඒ பலியிடுவார்கள். කියන්නේ මේ ඔක්කොම මොනවද කියන්නේ? இதெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? ඔයගලන්ට කරන්න බෑ. உங்களுக்கு இதை செய்ய මේක முடியாது. හරියන්නේ නැහැ. இது சரி வராது. ඉතින් ඕක තමයි මේ කියන්නේ. இதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். අවසානයේ මොකද වෙන්නේ? முடிவில் என்ன நடக்கிறது? මොකද අවසානයට වෙන්නේ? முடிவில் என்ன நடக்கிறது? මෙහෙමායා දේවමාලිගාව ගොඩනගලා පවුරු හදලා ගෙවල් හදලා ඔක්කොම කරලා පූජාවත් පවත්වන එක අපි දකිනවා. நெகமியா அங்கே தேவாலயத்தை கட்டி, அங்கே அலங்கத்தை கட்டி, வீடுகளை கட்டி, அங்கே பலியிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். එක මේක කාරණාවයි. ஒரே ஒரு காரியம் தான். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔව් එක්කත් ඔව්ගේ සෙනග එක්ක හිටපු නිසායි. ஜீவனுள்ள தேவன் அவரோடும் அவருடைய ஜனங்களோடும் இருந்தார். ජීවමාන දෙවියන් වහන්සේ කාත් එක්කද ඉන්නේ? ජේසුස් වහන්සේ කවුද හදන්නේ? එහාට අනිවාර්යයෙන්ම ඉදිරියට එලට යන්නම පුළුවන්. அந்த ஜீவனுள்ள தேவன் யாரோடு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னோக்கியும் மேலோக்கியும் போக முடியும். මොකද කියන්නේ මේ නොකඩවා මොනවද කරන්නේ? තව වඩා මොනවද කරන්නේ? අධෛර්ය කරනවා, පසුබට කරන්න හදනවා මේ වැඩේදී. அவர்களை பலவீனப்படுத்துகிறார்கள், அதைரியப்படுத்துகிறார்கள். ඉතින් මේ අපි ඒවට හවු වෙන්න නරකයි. நாங்கள் அதற்கு பிடிபடுகிறது මිනිසුන්ගේ அவசியம். වචනට අපි අසු වෙන්න නරකයි. ஜனங்களுடைய காரியங்களுக்கு செவி දෙවියන් கொடுக்கிறது වහන්සේ இல்லை. කියනවා මම නුඹ සමග සිටිනවා. தேவன் சொல்கிறார், நான் உங்களோடு මම இருக்கிறேன். ලෝක අන්තිම දක්වා සිටිනවා. உலகத்தின் முடிவு பரியந்தம் ඔබ இருக்கிறேன். කියනද මාත් එක්ක ආමෙන් කියලා? நீங்கள் என்னோடு ஆமென் ඔබ சொல்லுகிறீர்கள்? විශ්වාස කරනවද දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා ඔබත් එක්ක? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்களோடு එහෙනම් අපිට இருக்கிறார். ජයග්‍රහණය තිබෙනවා. அப்படியானால் எங்களுக்கு අද வெற்றி බෝ இருக்கிறது. කිතුණුවන්ටත් ඒක හමතක වෙනවා, බය වෙනවා, හරි බයයි මිනිසුන්ට මැරුණාම වල්ලන්න තැනක් නැති වෙයි කියලා. இன்றைக்கு அநேகருக்கு அது மறந்து போய்விட்டது. அவர்கள் பயப்படுகிறார்கள், மரித்தால் அங்கே இடமில்லை என்று. ඔව් මිනිස්සු කියනවා ඔයගලා ආගම පාවා දුන්නා, රට පාවා දුන්නා, ජාතිය පාවා දුන්නා කියලා මිනිස්සු අපහසුතාවයට පත් කරන නිසා මිනිස්සු හරි බයයි ඒවට. அங்கே ஜனங்கள், நீங்கள் எங்களுடைய மதத்தை நீங்கள் காட்டி
காட்டிக் கொடுத்தீர்கள், நீங்கள் எங்களுடைய நாட்டை காட்டிக் கொடுத்தீர்கள் என்று ஒவ்வொரு காரியங்கள் சொல்லி அவர்களை பின்னடைய செய்கிறார். අද අපිට මේ ගල්වල මේ ලීවල වැඩ කරන්න නෑ. හැබැයි මනුෂ්‍යයන්ගේ ජීවිත ගොඩනගන්න අද තිබෙනවා. எங்களுக்கு இன்றைக்கு மரங்களினாலே கல்களினாலே கட்டப்படுவதற்கு அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையை கட்டப்பட බෝ සල්ලි තියෙන අය, මේ පෝසත් කියන අය, වාහන යාන වාහන තියෙන අය සාමාන්‍යයට වඩා ප්‍රශ්න කරදර මැද වුන් ගමන් කරමින් සිටිනවා. இன்றைக்கு பணம் இருக்கிறவர்கள், வாகனம் இருக்கிறவர்கள், வசதி இருக்கிறவர்கள் சாதாரணவர்களை காட்டிலும் அதிகமாக பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். හොඳයි අපි තව දුරටත් අපි බලමු තුන්වෙනි පදේ. நான் 3ஆம் வசனத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம். ඔහු ළඟ සිටි අම්මෝනිය ටොබියාද කතා කොට ඔවුන් ගොඩනගන ඒවත් මොනවාද? ඔව් ඉස්සෙල්ලා සන්බලත් දැන් කිව්වා බොම පහත් කරලා හැල්ලුවට ලක් කරලා කතා කරා. දැන් මේ ටොබියත් කතා කරනවා. ඔහු ළඟ හිටපු ටොබියත් මෙන්න කතා කරන්න පටන් අරන් තිනවා. முதலாவதாக அங்க சல்பத் அவர் கதைத்தார் அங்கே அவர்களை குறித்து. இப்போது தொபியா அவர்களை குறித்து பேசுகிறார். ඔවුන් ගොඩනගන ඒවා මොනවාද? இவர்கள் கட்டுகிறது என்ன? මේ මොනවාද මේ කරන්නේ? இவர்கள் என்ன ඕක செய்கிறார்கள்? කොයිද හරියන්න යන්නේ? இது சரி வருமா? ඊට පස්සේ මොනවද කියන්නේ? හිවලෙක් නැගුණොත් ඌ ඔවුන්ගේ ගල් පවුර කඩා දමනවා ඇතැයි කීවේ. නරියෙක් නැග්ගොත් ඇති ඕක පවුර කඩාම වැටෙයිලු. ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும். බලන්න ඉතින් එහෙම කියනකොට නරියෙක් කියලා කියනකොට මොන තරම් මානසිකව වැටෙනවද මිනිස්සු? நரி என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எந்த அளவுக்கு மன ரீதியாக விழுந்துருக்கார்கள். මේ මාංශයලා හදනවා මේ ලොකු පවුරක් හදනවා. ඒකට නරියෙක් ගියොත් අද වැටෙයි කියලා ඔන්න අපහසුතාවයටපත් කරනවා. அவர்கள் பெரிது பாடுபட்டு அவர்கள் அலங்கத்தை கட்டுகிறார்கள். ஆனால் நரி ஒன்று ஏறும் பொழுது அது விழுந்து விடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். අපි හතරවෙනි පදෙත් බලමු. 4ஆம் வசனத்தை பார்ப்போம். අපේ දෙවියන් වහන්සේ ඇසුව මැනව. දැන් මේ ඔක්කොම අපහසුතාවයෙන් පස්සේ මේ සෙනග දැන් කියන නෙහෙමයා කියන වචනේ මෙන්න මේකයි. அவர்களை அதைரியப்படுத்தின பிற்பாடு ஜனங்கள் நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, අපේ දෙවියන් වහන්සේ ඇසුව මැනව. எங்கள் தேவனே, මක්නිසාද අපි සුළු කරනු ලැබුවම நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு අපි අපහසුතාවයටපත් කරනවා. அவர்கள் நிந்திக்கிற මේ நிந்தை අය යාඥා කරනවා. இவர்கள் ஜெபிக்கிறார்கள். මේගොල්ලෝ වැඩ නතර කරේ නේ. இவர்கள் வேலையை நிறுத்தவில்லை, හැබැයි යාඥා කරනවා. ஆனால் ஜெபிக்கிறார்கள். හොඳයි අපි කියමු කොහොමද උන්ගේ යාඥාව කියලා. நாங்கள் பார்ப்பவருடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? මක්නිසාද අපි සුළු කරනු ලැබුමුව ඔවුන් කරන නින්දාව ඔවුන්ගේ හිස පිටට හරවා වාල්කමේ රටක ඔවුන් කොල්ල කෑමට පාවා දුන මැනව. ඔවුන්ගේ අපරාධය නොවැසුව මැනව. ඔවුන්ගේ පාපයද ඔබ ඉදිරියේ නොමැකේවා. මක්නිසාද ගොඩනගන්නන් ඉදිරිපිටදී ඔහු ඔබ උදාස් කළෝය. හොඳයි මෙතන මේ දෙකෙන් ඔව් කතා කරන මේ යාඥාව බොහොම දරුණු යාඥාවක්. ඔබයි මමයි ලේසියෙන් කරන්න නැති යාඥාවක්. இவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்கிறார்கள். நானும் நீங்களும் செய்யாத ஒரு ஜெபம். ඔවුන් කොහොමද යාඥා කරන්නේ? அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள்? ඔවුන්ගේ පාපය මකන්න එපා. அவர்களுடைய பாவத்தை கொலைக்கப்படாது. ස්වාමිනේ ඔවුන්ගේ කමාව දෙන්න එපා. அவர்களுக்கு மன்னிப்பு ඔවුන්ගේ கொடுக்க வேண்டும். පාපය මකා දමන්න එපා. அவருடைய பாவத்தை மூடி போட ඔව් வேண்டும். ඒ පාපය ඔබ වසන්න එපා. அந்த பாவத்தை மூடி போட ඔබ வேண்டும். ඔබ වහන්සේව උදහස් කරවමු. அவர்கள் உம்மை ඔවුන්ව உதாசீனப்படுத்தினார்கள். රටකට පාවා දෙන්න. அவர்களை நாட்டுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ඔවුන්ව දෙන්න වහල්කමට ඔවුන් යවන්න. அவர்களை அடிமைக்கு ஒப்பு දැන් கொடுங்க. මේ කෝපයෙන් කරන යාඥාව. இது கோபத்தோடு செய்கிற ஒரு ஜெபம். මේ සාමාන්‍ය මිනිස්සු කරන යාඥාවක් තමයි මේ. இது சாதாரண மனிதர்கள் செய்கிற හැබැයි ஜெபம். කිතුණුවන් බොහෝ වෙලාවට මේ යාඥාවක් කරන්නේ නැහැ. ஆனால் கிறிஸ்தவர்கள் இப்படியான ஜெபம் මම செய்கிறது இல்லை. ඒකට යේසුස් වහන්සේ කිව්වා මේ කනට ගැවුවොත් අනිත් කන දෙන්න කියලා. காரணம் இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் இருந்தா மறு கன்னத்தையும் යේසුස් கொடு. වහන්සේට උච්චර අපරාධ අයුක්ති අසාධාරණ කරපු අයට කිව්වා ස්වාමිනී මේ අය නොදැනුවත්ව කරන්නේ වැරදි. එයාට කමාව වෙන්න කිව්වා. இயேசுவுக்கு அங்கே அநியாயம் அவர்கள் செய்த அடித்தவர்களை கூட அவர் சொன்னார், பிதா இவர்களை மன்னி. ඉතින් අපි මේ නෙහෙමායා එහෙම යාඥාවක් නෙමෙයි මේ කරන්නේ. நெகேமியா அப்படியான ஒரு ஜெபம் எல்லாம் செய்கிறது. ඔවුන්ට ඔවුන්ගේ පාපය මකන්න එපා. ඔවුන්ගේ පාපයට වැසුමක් දෙන්න එපා. ඔවුන්ව නින්දාවට වහල්කමට යවන්න කියලා ඔව් යාඥා කරන්නේ. அவர் ஜெபிக்கிறார், அவருடைய பாவங்கள் கொலைக்கப்படாத மூடப்படாமல் இருப்பதாக, அவர்கள் அடிமையாக்க போகப்படுவதாக. ඒ නිසා අපේ යාඥාවත් වෙන්න ඕනේ ජේසුස් වහන්සේගේ යාඥාව. எங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும் இயேசு අපිට கிறிஸ்துவின் විරුද්ධව ஜெபத்தை. ඉන්නව අයට අපි යාඥා කරන ස්වාමීන් වහන්සේට කමාව වෙන්න. எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணும், அவர்களை மன்னியும், ඔවුන්ව නිදහස් කරන්න. அவர்களை விடுதலையாக்கும், ඔවුන්ගේ හැස් හරින්ට. அவருடைய கண்கள் ඔවුන්ට திறக்கப்பட வேண்டும், සත්‍ය දැනගන්න උදව් කරන්න. அவர்கள் சத்தியத்தை அறிய உதவி ඔව් செய்யும். ඒක තමයි අපේ යාඥාව. அதுதான் எங்களுடைய මොකද ஜெபம். අපිට වෛර කරන්නට අපිට වෛර කරන්න බෑ. எங்களுக்கு விரோதமாக எழும்பினால் நாங்கள் விரோதமாக අපිට எழும்ப විරුද්ධව முடியாது. නැගිටින්නව අයට අපි විරුද්ධව නැගිටින්න යන්නේ නැහැ. எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு நாங்கள் விரோதமாக எழும்ப අපි முடியாது. ප්‍රේම කරනවා. நாங்கள் அன்பு අපේ செய்ய வேண்டும். අන්තිම උස්ම දක්වා අපි ප්‍රේම කරනවා. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நேசிக்க வேண்டும். ඒකට තමයි අපි කැඳවලා තියෙන්නේ. அதுதான் எங்களுடைய අපි ඒක அழைப்பு. තමයි කරන්න ඕනේ. நாங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். හොඳයි. අපි බලමු ඊළඟ පදේ මොනවද කියන්නේ කියලා. නුමුත් අපි පවුර ගොඩනැගමුව. මෙසේ භාගයක් උසට මුළු පවුර සාධන ලද්දේය. එසේය
වැඩ කරන්නට සෙනගට හිත තිබුණේය. මෙතන අපිට පැහැදිලි 6 වෙනි පදේ වෙනකොට මේගොල්ලන් ගොඩ නගනවා අධිකටම. 6ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். ඔව් එක පැත්තකින් යාඥා කරනවා. ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள். ඔව් ඊළඟ පැත්තේ මේගොල්ලන් වැඩේ කරනවා. மறுபகுதியில் இவர்கள் வேலை செய்கிறார்கள். හැබැයි මෙතන කියන සෙනගට වැඩ කරන්න හිත තිබුණා කියලා. அங்கே சொல்லப்படுகிறது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். ශක්තිය තිබුණත් දන්නේ නැහැ. அவர்களுக்கு பலன் இருந்ததா தெரியவில்லை. හිත තිබුණා. ஆனால் அவர்களுக்கு இருதயம் இருந்தது. ආමෙන්ද? ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ කරන අපිට හිත තියෙන්නට අවශ්‍යයි. தேவனுடைய வேலையை செய்வதற்கு நாங்கள் ஆவலா இருக்கிறோம். ඒ වෙනි අභියෝග මැද අපි යාඥාවෙන් අපි වැඩ කරනකොට ස්වාමීන් වහන්සේ උදව් කරනවා. அப்படியான ஒரு சவாலோடு நாங்கள் வேலை செய்யும் பொழுது தேவன் எங்களை பார்க்கிறார். උන්වහන්සේ දන්නේ නැතුව නෙවෙයි අපිට බාධාවන් අභියෝගයන් එන්නේ. தேவன் அறியாமல் எங்களுக்கு சவால்கள் வருகிறதில்லை. අපිට මොනතරම් බාධා ආවත් මොනතරම් අභියෝග ආවත් අපිට ජයග්‍රහණ තිබුණා ජේසුස් වහන්සේ ජීවමාන නිසා. எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் சவால்கள் வந்தாலும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது காரணம் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ඒ නිසා මම විශ්වාස කරනවා ඔබට මොනතරම් බාධා අභියෝග තිබුණත් ඔබ ජේසුස් වහන්සේ කෙරෙහි ඔබගේ විශ්වාසය තබන්න කියලා. ஆகவே நான் உங்களை பலப்படுத்துகிறேன். எவ்வளவுதான் சவால் தடைகள் வந்தாலும் நீங்கள் தேவனோடு හිත ඔබ සැලවෙන්න දෙන්න එපා. உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ண வேண்டாம். දැන් මේක ඇවිල්ලා නෙහෙමයි කාලේ ඔබ හිටියා නම් සමහරට ඔබ දන්නේ නැහැ මොනවද කරන්න ඕනේ කියලා. நெகமியா காலத்தில் இருந்தால் தெரியாது நீங்கள் என்ன செய்வீர்கள். නමුත් නෙහෙමියා මේ ඔක්කොම පව් කරගෙන ආවා වූ මේ කතාව අපි දන්න නිසා இது எல்லாவற்றையும் கடந்து வந்த ஒரு நெகமியாவுடைய கதை எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ඒ නිසා අපි මීට වඩා අපි வேகවත් ශක්තිමත් ගමනක් යන්නට ඕනේ. அதை காட்டிலும் வேகமாக பலனாக எங்களுக்கு செயல்பட முடியும். ලංකා පුරාම ස්වාමීන් වහන්සේගේ දරුවෝ සේවය කරනවා. இலங்கை முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள். බොහෝ අය අද ස්වාමීන් වහන්සේට සේවය කරනවා. அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். සන්ඩේ ස්කූල් දරුවෝ සේවය කරනවා. சிறு பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். සෙනග දරුවන් සුභාරංචිය ප්‍රකාශ කරනවා. குடும்பங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். ඒ නිසා මක් නිසාද ජේසුස් වහන්සේ ජීවමාන නිසා. காரணம் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ඉතින් මම ඔබ ධෛර්යමත් කරනවා ඔබ උනන්දු කරනවා ස්වාමීන් වහන්සේ අපිට ජයග්‍රහණය දෙනවා. நான் உங்களை பலப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். අපි අපේ දේශයේ මිත්‍යාවෙන් මේ බොරුවෙන් මහයාවෙන් අපි නිදහස් කරන සෙනගක් අපි. நாங்கள் எங்களுடைய நாட்டிலே மூட நம்பிக்கை பொய்யான காரியங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டிய ஜனங்கள். අපි සුභාරංචිය සත්‍ය අපි ප්‍රකාශ කරන මිනිසු කවදා හෝ ඔවුන් අවබෝධ කරගන්න යනවා, තේරුම් ගන්න යනවා, ඔවුන් අත්දකින්න යනවා. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் எப்போது ஒரு நாள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆவார்கள். සත්‍ය කියන්නේ අත්දකින්න පුළුවන් දෙයක්. சத்தியம் என்பது அது அனுபவிக்க கூடிய ஒன்று. මිත්‍යාව කියන්නේ නිකන් හිතාගෙන පතාගෙන ඉන්න එක. மூட நம்பிக்கை என்று சொல்லுவது அது நினைப்பது, அது சும்மா பிடித்துக் கொள்வது. ඒකට මොකුත් වෙන්නේ නැහැ, මොකුත් කරන්නත් මොකුත් වෙන්න යන්නෙත් නැහැ. அதுக்கு ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை, ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. ඒ නිසා අපිට ලොකු වගකීමක් තියෙනවා සත්‍ය ප්‍රකාශ කරන්නට. ஆகவே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது சத்தியத்தை அறிவிப்பதற்கு. ඒ කැඩුණු බිඳුණු තැළුණු ඒ හිත් ගොඩනගන්නට අපිට ලොකු වගකීමක් තියෙනවා අපේ දේශය තුල ඉන්න සෙනගගේ. எங்களுக்கு ஒரு பெரிதான பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய தேசத்திலே உடைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயங்களை கட்டுவது. අද බොහෝ අය රෝගීන් වෙන්නවා, අන්ධකාරයට අසු වෙලා ඉන්නවා, යක්ෂයාගේ දේවල් වලට අසු වෙලා සිටිනවා, ඒ වගේම සාපේට පාපේට ඇලුම් වෙලා සිටිනවා. අපිට ලොකු වගකීමක් තියෙනවා ඒ අයව ඒ අන්ධකාරයෙන් නිදහස් වෙලා ආලෝකයට එන පිණිස උපකාර කරන්න, සේවය කරන්න. எங்களுடைய தேசத்திலே அங்கே சாபத்திலும் பாவத்திலும் அங்கே சூழ்நிலையிலும் இருக்கிறவர்களை எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்களை ரட்சிப்பிலே நடத்துவது. අනිත් එක මේ අන්ධකාරයෙන් යක්ෂයාගේ ග්‍රහණයෙන් ඌනියන් කොඩින් වලින් නිදහස් කරන්න පුළුවන් එකම සෙනග මේ බෝනගෙන් සෙනගේමන තමයි බයිබල් ආයත විතරයි මේ දෙක කරන්න පුළුවන්. இந்த அந்தகாரத்திலும் இந்த பாவத்திலும் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக கூடிய ஒரே ஒருவர் மறுபடியும் பிறந்த ஜனங்கள் இந்த பைபிள்காரர்கள். ඒ නිසා හැම කිතුණෙක්ම තමුන් ඉන්න ප්‍රදේශ තුල, ගම තුල, නිවස තුල ඔවුන් සේවය කළ යුතුමයි. ஆகவே நாங்கள் இருக்கிற பிரதேசத்தில், நாங்கள் இருக்கிற மாகாணத்திலே நாங்கள் வேலை செய்வது அவசியம். අපිට බාධා එනවා කියලා අපි නතර කරන්න අරගෙන අපේ සේවය අපි කරන කවදා ඔවුන් හරි දේ තේරුම් අරගෙන ඔවුනුත් ඒ ආශිර්වාදය, සුවය, සමාදානය, ප්‍රීතිය ඔවුන් ලබන්නම යනවා. தடைகள் இருந்தாலும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் நிறுத்துவதில்லை. ஒன்றாவது ஒரு நாள் அவர்கள் அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த செழிப்பை அனுபவிப்பார்கள். ඔව් අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් සුවයත් ඔවුන් අත්දකින්න යනවාම තමයි. நிச்சயமாகவே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சுகத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். ඒ නිසා මේ වචනේ අසං ඉන්න හැම කිතුණෙකුටම මම කියනවා ඔබ අය සිටිනවා අපි සේවය කරමු.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், அநேகர் இருக்கிறார்கள் ஊழியம் செய்வதற்கு. ඔව් ඔබ හැදෙල්ලෙන් පටන් ගන්නට. நீங்கள் விசுவாசத்திலே தொடங்குங்கள், ඔබ යාඥාවෙන් පටන් ගන්නට. நீங்கள் ஜெபத்திலே தொடங்குங்கள். දෙවියන් වහන්සේ ඔබව ගෙනියන්නට යනවා. தேவன் உங்களை දෙවියන් வழிநடத்துவார். වහන්සේ ඔබ කාට හරි යාඥා කරනකොට ඔබව ලැජ්ජාවට දෙවෙන් වහන්සේපත් කරන්නේ නැහැ. நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை வெட்கப்படுத்த කාට மாட்டார். හරි ඔබ සුභාරංචිය සත්‍ය ප්‍රකාශ කරනකොට දෙවියන් වහන්සේ ඔබව ලැජ්ජාවටපත් වෙන්න ඉඩ யார் දෙන්නේ ஒருவருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது தேவன் உங்களை வெட்கப்பட விட නැහැ. மாட்டார். හැබැයි අභියෝග බාධා අනිවාර්යෙන්ම තිබෙනවා. ஆகவே சவால்கள் தடைகள் நிச்சயமாகவே உண்டு. අපි මේ මොහොතේ අපි යාඥා කරමු. ஆகவே இந்த இதில் நாங்கள் අපි ஜெபம் අපි කැප කරමු ස්වාමින් වහන්සේට. எங்களை நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். අපි අපිව බාර දෙමු ස්වාමින් වහන්සේට පාවිච්චි කරන්න කියලා. எங்களை ஒப்பு கொடுப்போம் அவர் எங்களை பயன்படுத்தும்படியா. මොකද අපි මොකුත් ගෙනාවේ නැහැ, මොකුත් ගෙනියන්නෙත් නැහැ. காரணம் நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் හැබැයි இல்லை. අපිට යන්න තැන් දෙකක් තිබෙනවා. ஆனால் எங்களுக்கு போவதற்கு 2 இடம் இருக்கிறது. ඔව් එකක් ස්වර්ගය, එකක් ඇවිල්ලා නරකාදිය, එහෙම නැත්නම් පාතාලය, එහෙම නැත්නම් අපාය. ஒன்று பரலோகம், மற்றது நரகம், பாதாளம். ඒ නිසා අපිට යුතුයකමක් තියෙනවා, අපිට ලොකු වගකීමක් තිබෙනවා සත්‍ය ප්‍රකාශ කරන්න. ජේසුස් වහන්සේව අදා ගන්න හැම කෙනෙක්ම ඔවුන් ගැලවීම ලැබ සුවය අත්දැක ඔවුන් ස්වර්ග රාජ්‍යයට ඔවුන් ඇතුල් වෙනවම තමයි. ஆகவே எங்களுக்கு கடமை இருக்கிறது, எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, மற்ற இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு கூட அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு. ඒ හැම මනුෂ්‍යයෙකුටම ඒක තේරුණ නිසා තමයි, හැම ආගමික කතුවරුන්ටම තේරුණ නිසා තමයි ඔවුන් කියන්නේ නිතරම යහපත් දේ කරන්න කියලා. ஆகவே இது எல்லா மதத்தவருக்கும் தெரிந்தபடினாலே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் நன்மையானதை செய்யுங்கள். එහෙම නැත්නම් යහපත් දේ කරන්න ඕනේ, යහපත් දේ කරත් එකයි, යහපත් දේ කරත් එකයි. මොකද ඉන්නකම් හොඳින් ඉඳලා මැරෙන්න කියලා අපිට හිතන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம், வாழும் வரைக்கும் நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விட்டு மறித்து මොකද போகலாம். මෙතනින් එයාට ජීවිතයක් නැත්නම්, ගමනක් නැත්නම්, මරණයෙන් එයාට මොකුත් නැත්නම් අපිට පුළුවන් ඔය ජීවත් වෙන්න අපිට හිතන හොඳ විදියට. காரணம் மரணத்துக்கு பின்பாடு எங்களுக்கு ஒரு பயணமும் இல்லை என்று, ஆனால் நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் எப்படியும் நாங்கள் வாழ்ந்து விடலாம். ඒ කියන්නේ මරණයෙන් පස්සේ අපිට ස්ථීර සදාකාලික ගමනක් තිබෙනවා. ஆனால் எங்களுக்கு மரணத்தின் பின்பதாக நித்தியமான ஒரு பயணம் இருக்கிறது. ජේසුස් වහන්සේ අදා ගන්න හැම කෙනෙකුටම තියෙනවා ස්වර්ග රාජ්‍ය සදාකාල ජීවනයේ තිබෙනවා. ජේසුස් වහන්සේ අදා නොගන්න හැම කෙනෙක්ම අපාය කියන යක්ෂයාගේ ඒ ගිනිවිලට ඔවුන්ගේ ඉරණම සිදු වෙනවා. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள் நித்தியமான பரலோகம், நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது. ඒ නිසා අපි ආඥා කරමු. ஆகவே நாங்கள் අපි ஜெபம் ස්වාමීන් பண்ணுவோம். වහන්සේට බාර වෙමු. நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக்கொடுப்போம். අපට බොහෝසේ ප්‍රේම කරන්නා වූ ජීවමාන ස්වාමිනේ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள පියාණන් වහන්සේ பிதாவே, විශේෂයෙන් අපි බාර වෙනවා ඔබගේ දෑතට. விசேஷமாய் உம்மிடத்தில் எங்களை ස්වාමීන් ஒப்புக்கொடுக்கிறோம். අපි ඉල්ලනවා ඔබ වහන්සේගේ ශුද්ධ ආත්මය, ඒ ආලේපයේ බලය ස්වාමීන් වචනේ අසංගින එක්කෙනෙක් කෙනා කෙරේ නිදහස් කරන්න කියලා අපි ආඥා කරනවා. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்கு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் விடுதலையாகும். ස්වාමීන් එක්කෙනෙක් කෙනාව බලවත් කරන්න ස්වාමීනේ. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ස්වාමීන් வெல்லப்படுத்தும். කතා කරන අවශ්‍ය ධෛර්ය ශක්තිය දෙන්න ස්වාමීන් වහන්සේ. கதைப்பதற்கு பேசுவதற்கான பலத்தை පියාණනේ கொடுப்பீராக. අපේ දේශයේ ඉන්න හැම කෙනෙක්ම ස්වාමීන් අන්ධකාරයෙන් ආලෝකයටද ස්වාමීන් වහන්සේ යක්ෂයාගේ බන්ධනෙන් ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ වෙතට එන්නද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න කියලා අපි ඉල්ලනවා. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கும், கர்த்தாவே தீமையிலிருந்து நன்மைக்கும் தேவனிடத்தில் வருவதற்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ස්වාමීනි ඒක ඒ දේ කරන පිණිස, සුභාරංචිය කරන පිණිස, සුභාරංචිය දේශනා කරන පිණිස ඔබගේ සියලු දරුවන්ව බලවත් කරන ආලේප කරන්නට. ஆண்டவரே, அதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பலப்படுத்தும் வல்லமையாய் மாற்றும். ස්වාමීන් වහන්සේ වගේම අපි විශේෂයෙන් යාඥා කරනවා ස්වාමීනි, මේ මොහොතේ යම් කෙනෙක් ප්‍රශ්න කරදරෙන් රෝගයෙන් සිටිනවද? ස්වාමීනි අනේ දෙවියනි මට පීඩ වෙන්න කියලා සිටිනවද? පියාණන් අපි මේ මොහොතේ ස්වාමීනි අපි යාඥා කරනවා ඒ අයට ඔබ වහන්සේ මේ මොහොතේ ස්පර්ශ කරන, අතගසන, අයව නිදහස් කරන්න කියලා. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் ஒருவர் தடைகளோடு, போராட்டங்களோடு, சவாலோடு, வியாதியோடு கூட இருந்தால், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டார். இந்த வேளையிலே நீர் அவரை தொடுவீராக, நீர் அவர்களை சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීනි ඒ අයට ඔබ වහන්සේ අතගසන්නට. கர்த்தாவே, நீர் அவரை ඒ අයට தொடுவீராக. ඔබ වහන්සේ අනුකම්පා කරන්නට. உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைப்பதாக. කවුරු හරි කියනවා අනේ ජේසුනේ කියලා කියනවා නම් ස්වාමීනි මේ මොහොතේ උන්ට අනුකම්පා කළ මැනව. ஆண்டவரே, யார் ஒரு இயேசுவே என்று கூப்பிட்டால், கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. පියාණන් ඒ වගේ මම යාඥා කරන ඔබ වහන්සේගේ සියලු දරුවන් බලවත් කරන්න, ඔවුන් කරන්නව සියලුම කාර්ය වලට, සේවාවන් වලට ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්නට. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அவர்கள் செய்கிற காரியங்கள்
சேவைகள் ஊழியங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ඔවුන්ගේ ව්‍යාපාර ගොවිපොළ වලට ආශිර්වාද කරන්න. அவருடைய வியாபாரங்கள் வயல் நிலங்களை ஆசீர்வதிப்பீராக. පියාණනි මේ කාලේ ස්වාමිනී යම් කෙනෙක් ස්වාමිනී ගම් වතුර නිසා ස්වාමිනී වැයි වතුර නිසා බාධාවට පසු වෙලා තියෙන අපි යාඥා කරන අපි මතක් කරනවා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ සහනය සුවය ඔබගේ කරුණාව යට ලැබෙන්න සලස්වන්ට. ஆண்டவரே இந்த நேரத்திலும் வெள்ளத்தினால் காலநிலை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவரே அவருக்கு உம்முடைய ஆறுதல் உம்முடைய உதவும் கரம் அவருக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். පියාණනි ඔබගේ දෑතට අපි බාර වෙනවා. பிதாவே உம்முடைய අපි கரத்தில் යටහත් වෙනවා ස්වාමී. எங்களை தாழ்த்துகிறோம். තව තව ඔබ වහන්සේ වෙතට ලං වෙන්න අපිට උපකාර කරන්න. இன்னும் அதிகமாய் உம்மண்டை கட்டி ඔබ சிறுவர் වහන්සේ තුළ වර්ධනය වෙන්න ආශිර්වාද කරන්න. உமக்குள்ளாய் வளர எங்களை ස්වාමීන් ஆசீர்வதியும். ඔබ වහන්සේ අපිට දුන්න මේ මහත් වූ ආඥාව සම්පූර්ණ කරන්න අපිට උපකාර කරන්න. நீர் கொடுத்ததான பெரிதான கட்டளையை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். පියාණනි අපි බාර වෙනවා යටහත් වෙනවා ස්වාමී. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් பிதாவாகிய தேவனுடைய அன்பு, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සහ අනුග්‍රහයත් இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அனுக்கிரகமும் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සහභාගීකමත් මඟ පෙන්වීමත් ඔබ සියල්ලන් සමග සදාකල්ම පවතිවා. பரிசுத்த ஐக்கியம் அந்நிய வழிநடத்தலும் நம் அனைவருடைய சதா காலமாக இருப்பதாக. ආමේන්. ஆமென். හොඳයි. ඔබ හැමෝටම ජේසු පිටයි. யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.